ஹலோ கைஸ், இந்த வீடியோல நைட் கிங் ஹூ ரிட்டன் வித் காட் மேன்வாவோட 16வது எபிசோட் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். மத்த 15 எபிசோட் எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோ லைக் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் இந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்குமே வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ல நம்ம ஹீரோ வந்துட்டு அங்க வந்து டீமன்ஸ் வந்துட்டு போட்டு தள்ள ஆரம்பிச்சிருப்பான். அது மட்டும் இல்லாம ஜெனரல் இருந்துட்டு அவங்களோட அண்டர் கிரவுண்ட்ல ஏதோ ஒரு விஷயத்தை வந்துட்டு மறைச்சு வச்சிருக்கிற மாதிரி இருக்கும். குயினும் பார்க்க சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாப்போட ஸ்டார்டிங்ல ஹீரோ வந்துட்டு அங்க வந்து டீமன்ஸ் நிறைய பேர்த்த கொண்டுட்டு மிச்சம் இருக்கிறவங்கள வந்துட்டு கயிறு கட்டி அங்க இழுத்துட்டு போயிட்டு இருக்கான் பிரிசனர்ஸா. அப்பதான் அங்க ஒருத்தர் இருந்துட்டு கீழே விழுந்தாராம். தேசம் வந்துட்டு அதை பார்த்துட்டு, ஜீஸ் நீ வந்துட்டு கேர்ஃபுல்லா வர மாட்டியா அப்படிங்கிறப்ப அந்த டீமன் வந்துட்டு பொண்ணு மாதிரி மாறிடுது. அப்ப தேசம் வந்துட்டு இப்பதான் இது சாதாரண டீமனா இருந்துச்சு அப்படிங்கிறப்ப அந்த பொண்ணு டீமன் வந்துட்டு, மிஸ்டர் ஹண்டர் என்னை வந்துட்டு கட்ட விழுத்து விட முடியுமா, அப்படி மட்டும் பண்ண அப்படின்னா நான் உனக்கு நல்ல விஷயமா ஒண்ணு பண்ணுவேன் அப்படிங்கிறப்ப இவனும் அதுக்கு வசியமாகி அதை வந்துட்டு அவுத்து விடுறதுக்காக போறான். பட் ஹீரோ வந்துட்டு இவங்க எல்லாத்துக்குமே பஃப் கொடுத்துருக்கா இல்லையா, அதுல இவங்க கரப்ட் ஆகாம இருக்க, அதுக்கு ரெசிஸ்டன்ஸும் இருக்கு. சோ அது வந்துட்டு ஆக்டிவேட் ஆயிட்டு அந்த டீமனோட உண்மையான உருவம் இருந்துட்டு இவனுக்கு தெரிய ஆரம்பிக்குது. பார்த்தா அது உண்மையாலுமே ஒரு ஆம்பளை டீமன் தான். என்ன தைரியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேசங்க இருந்துட்டு அதோட கண்ணத்திலே ஓங்கி பலார்னு ஒரு அரை அரைஞ்சாடுறான். இப்படி ஒரு ஆர்டினரி ஹியூமன் இருந்துட்டு என்னோட செடக்ஷனை வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறப்ப அவன் வந்துட்டு இதுதான் டீமன் செடக்ஷனா, கிட்டத்தட்ட அதுக்கு வந்துட்டு நான் விழுந்துட்டேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டு, யார் அது, யார் இந்த இடத்துல பிரச்சனையை வந்துட்டு உருவாக்குனது அப்படிங்கிறப்ப தேசங்க வந்துட்டு இவன் தான் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு, என்ன தைரியம் இருந்தா என்னோட சோல்ஜரை உன்னோட டிஸ்கஸ்டிங் பாடியை வச்சு செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணிருப்ப அப்படிங்கிறப்ப அது ரெண்டு ப்ளீஸ் மன்னிச்சிருங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு, நோ, எப்படி ஒன்ன மாதிரி ஒரு டர்ட்டியான டிஸ்கஸ்டிங்கான கிரீச்சர் இருந்துட்டு உன்னோட வாய்ஸ் வந்துட்டு ரைஸ் பண்ண முடியுது அப்படிங்கிறப்ப ஐ எம் சாரி அப்படிங்கிறப்ப எனக்கோட ஆன்சர் எல்லாம் தேவையில்ல அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிற ஒரு டீமன் வந்துட்டு, இவன் நம்மளை விட ரொம்பவே டெமானிக்கா இருக்கானே அப்படின்னு நினைக்குது. அதுக்கப்புறம் எல்லாருமே ஊருக்கு முன்னாடி கொண்டு போறப்ப சீஃப் கிம் இருந்துட்டு, யுவர் மெஜஸ்டி இது கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சா இருக்குல்ல அப்படிங்கிறப்ப என்னது அப்படின்னு கேட்க, நம்ம வந்துட்டு ஒரு பெரிய விக்டரியை வந்துட்டு கொண்டு வந்திருக்கோம், பட் இங்க இருக்கிற பீப்புளோட ரியாக்ஷன் எல்லாமே அவ்வளோக்கு நல்லா இல்லையே அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு, ஈவன் ஒரு லோலி டீமன் கூட மக்கள் வந்துட்டு ஈஸியா செடியூஸ் பண்ணி அவங்களை கரெக்ட் பண்ணிரும். இது வந்துட்டு டீமன்ஸ்க்கு எதிரான போர் அப்படிங்கனால இதுக்கு ஒரு முடிவே கிடையாது. அதனாலதான் வெறும் ஃபியூ எலைட்ஸ் மட்டும் இந்த விக்டரியை பத்தி சந்தோஷமா இருக்காங்க. டீமன்ஸ்க்கு எதிரான போர்ன்ட்டு எப்பவுமே இப்படிதான் இருக்கும். சோ இந்த டீமன்ஸை சிட்டிசன்ஸை வச்சே நம்ம தூக்குல போடணும். அந்த டிஸ்கஸ்டிங்கான டீமன்ஸோட சோல் இருந்துட்டு வெளியே போறதை இவங்களை வாட்ச் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறப்ப சீஃப் கிம் இருந்துட்டு, எஸ் யுவர் மெஜஸ்டி அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு, ஓகே இப்போ நம்ம ஒரு விக்டரியை கொண்டு வந்திருக்கோம், பட் நம்மள கிரீட் பண்றதுக்கு இந்த இடத்துக்கு யாரும் வரல பாத்தீங்களா அப்படின்னு கேட்டு ஸ்ட்ரெயிட்டா அந்த அண்டர் கிரவுண்ட் இருக்குல்ல, ஜாகர் ஸ்பின்னர் போய் கண்காணிச்சது அங்க வந்துட்டு போறான். அங்க இருக்கிறவங்க, நில்லுங்க, இதுக்குள்ள போறதுக்கு உங்களுக்கு அனுமதி கிடையாது அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அவங்களே எட்டி உதச்சு அந்த கதையும் சேர்த்து எத்தி உதச்சுக்கிட்டு உள்ள போயிட்டு இருக்கான். அப்ப கிம் இருந்துட்டு, இப்படி நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் உடச்சுக்கிட்டு போறது ஓகே தானே அப்படிங்கிறப்ப தாத்தா கிம் இருந்துட்டு, இதெல்லாம் கிவ் அப் பண்ணிருப்பா, இந்த மாதிரி ஸ்டஃப்பை பத்தி நீ கவலைப்படாம இருக்கிறது தான் உனக்கு வந்துட்டு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறப்ப தேசங்கன்ட்டு, மெஜஸ்டி கொஞ்சம் வந்துட்டு இதை பாருங்களேன் அப்படிங்கிறப்ப அவங்களும் பார்த்துட்டு, என்னது இது அண்டர் கிரவுண்ட் கேசல்ல வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குதா, அங்க ஏதோ ஒண்ணு இருக்கிற மாதிரி இருக்கு, அந்த பெட்டுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு, இதுதான் குயின் மென்ஷன் பண்ண சீக்ரெட் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க கிளியரா ஏதோ ஒண்ணு வந்துட்டு ஹைட் பண்ணி வச்சிட்டு இருக்காங்க, நம்ம வந்துட்டு போயிட்டு செக் பண்ணலாம் அப்படிங்கிறப்ப இவர் மெஜஸ்டி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ போயிட்டு அங்க இருக்கிற அந்த ஸ்கிரீனை வந்துட்டு விலக்கி பார்த்தா அந்த இடத்துல தான் ஆக்சுவலா குயின் வந்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ கூட வந்தவங்களா, எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கா, பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்துட்டு மயங்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ வந்துட்டு, ரெசிஸ்ட், இந்த டார்க் எனர்ஜியால நீங்க வந்துட்டு டெம்ட் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறப்ப அவங்க வந்துட்டு கேட்கிற மாதிரி இல்ல, ஆல்ரெடி டெம்ட் ஆயிட்டாங்க, என்னோட ஆரா வந்துட்டு அவ்வளோக்கு இவங்க மேல இப்ப வேலை செய்யற போல அப்படின்னா இதை நான் மேனுவலா தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாரு கழுத்துலயுமே அடிச்சு அவங்கள வந்துட்டு அந்த மயக்கம் வந்து வள வைக்க பாக்குறான். சில பேர் வந்துட்டு அதை மயக்கமே போட்டுறாங்க சுத்தமா. அப்பதான் தேசம் வந்துட்டு அடிக்கலான்னு பார்த்தா அவன் ஆல்ரெடி கத்திய வச்சு தன்னோட கால்ல வந்துட்டு குத்திட்டான். ஹீரோ வந்துட்டு, பரவாயில்லையே, இந்த டெம்டேஷனை வந்துட்டு நீ ரெசிஸ்ட் பண்றதுக்காக உன்னை நீ காயப்படுத்திக்கிட்டு அந்த வழியை உணர்றியா, சூப்பரா பண்ணியிருக்க, ஒரு நல்ல பிரெத்தை வந்துட்டு எடுத்துக்கோ, உன்னோட மவுத் மூலியமா இன்னேல் பண்ணி மெதுவா மூச்சை வந்துட்டு இழுத்து விடு, உன்னோட மைண்டை வந்துட்டு கிளியர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஹோலி கிரேட வர வச்சு அவனோட வந்து ஹீல் பண்றான். அப்ப அந்த இடத்துக்கு அந்த ஜெனரல் வந்துட்டு, அமேசிங், உண்மையாலுமே அவங்களால நீங்க செடியூஸ் பண்ணப்படலையே மெஜஸ்டி அப்படிங்கிறப்ப ஹீரோ அவங்கள பார்த்துட்டு, ஐ சி, சோ இதுதானே அது, நீங்க யாருமே அந்த குயினால டெம்ப்ட் பண்ண படலையே அப்படிங்கிறப்ப ஜெனரல் இருந்துட்டு, ஏன்னா அதுக்கு வந்துட்டு நாங்க பழகிட்டோம் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு, நான்சென்ஸ், குயினோட இந்த வசியம் அப்படிங்கிறது ஒரு கர்ஸுக்கு நிகரான ஒரு மேஜிக், இதெல்லாம் நீங்க பழகிக்க முடியாது,
இதே மாதிரி ஒரு பவரை வந்துட்டு நான் இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கேன். அதுதான் லேடி ஆஃப் பிளஷர். அவங்களோட வசியமே எல்லா லிவிங் பீயிங்ஸையுமே செடியூஸ் பண்ணி அவங்கள டெம்ப்ட் பண்றதுதான். டெமானிக் பிளஷரை யூஸ் பண்ணி ஒருத்தவங்கள வந்துட்டு கரெக்ட் பண்ணுவாங்க. பட் இட்ஸ் ஸ்டேஞ்ச். நான் வந்துட்டு இந்த டீமன்ஸை யாரை விடவுமே இருந்துட்டு ரொம்ப வெறுக்கிறேன். பட் குயின் கிட்ட இருந்து இந்த ஒரு எனர்ஜியை வந்துட்டு என்னால சென்ஸ் பண்ண முடியாம போயிருச்சு. அது மட்டும் இல்லாம நீங்க எல்லாருமே எதுக்காக இத பார்த்து பெருசா ஒண்ணும் ஆச்சரியப்படாம இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதழ வந்துட்டு கரெக்ட்டா என்னன்னு தெரியல. பட் அவனோட ஹோலி கிரெயில்ல போட்டுட்டு டியர் டிவைனிட்டி ஆஃப் ட்ரீம் அண்ட் டெத், உங்களோட கார்டியன் இருந்துட்டு உங்களோட பிளெஸிங்காக விஷ் பண்றேன் அப்படின்னு சொன்ன உடனேமே அந்த பிளியோ அப்படிங்கிற கடவுள் இருக்காங்கல்ல, அவங்க அந்த இடத்துக்கு வந்துட்டு ஆல் ரைட் அரியானாஸ் நைட் ஓனர் ஆஃப் த லயன் ஹார்ட், நான் வந்துட்டு உன்னோட கால்க்கு வந்துட்டு ரெஸ்பாண்ட் பண்ணி இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த கடவுள் வந்துட்டு ட்ரீம் அதுக்கப்புறம் டெத் இது ரெண்டுத்துக்கான கடவுள். இதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல ஹீரோ இருந்துட்டு நான் உங்களை கிரீட் பண்றேன் பிளியூ த டிவினிட்டி ஆஃப் ட்ரீம் அண்ட் டெத், நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே உங்களை வந்து நான் இங்க டிசெண்டன்ட் பண்ண வச்சுட்டேன் அப்படிங்கிறப்ப அந்த ட்ரீம் கடவுள் இருந்துட்டு எஸ் என்னால கண்டிப்பா அதை ஃபீல் பண்ண முடியுது. த டீமன்ஸ் ஆஃப் கரெக்ஷன் அவங்க எல்லாருமே ஒரு பிரச்சனை வந்துட்டு ஏற்படுத்தி இருக்காங்க. இந்த முடிவே இல்லாத ஒரு கனவுல அவங்க ஒரு கரெக்டான கான்சியஸ்னஸ் இருந்துட்டு உருவாக்கிட்டு இருக்காங்க. பட் கனவு அப்படிங்கிறது ஒரு கட்டத்துல நீங்க எந்திரிக்க வேண்டிய ஒண்ணு. உங்களோட உண்மையான உருவத்தை வந்துட்டு நீங்க காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கையில வச்சிருக்கிற ஒரு லேம்ப் மாதிரி இருக்கு. அதுல இருக்கிற பவரை ரிலீஸ் பண்றப்ப அந்த இடத்துல அவங்களோட உண்மையான உருவங்கள் அவங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா ரிவீல் ஆகுது. அந்த கோட்டையே ஆக்சுவலா பழசா உடைஞ்சு போன மாதிரி இருக்கு. இவங்களுமே சாதாரண நைட்டு கிடையாது. இவங்க எல்லாருமே ஒரு டெத் நைட், ஒரு 100 இந்த ஸ்கெலிட்டன்ல ஹையஸ்ட் ரேங்க் தான் டெத் நைட் அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப ஹீரோ வந்துட்டு என்னால இப்ப எதுக்காக இதை வந்துட்டு நோட்டீஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு புரியுது. ஏன் என்னால ரியலைஸ் பண்ண முடியல அப்படின்னு புரியுது. நீங்க வந்துட்டு ஒரு அத்தாரிட்டியை வச்சு ஒரு வேர்ல்டையே இருந்துட்டு புதுசா இங்க உருவாக்கிருக்கீங்கல்ல அப்படிங்கிறப்ப அந்த ஜெனரல் இருந்துட்டு குயினோட ரெஸ்ட வந்துட்டு யாருமே இன்டரப்ட் பண்ண கூடாது. குயினை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணணும், சீலை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கப்ப தேசம் வந்துட்டு மெஜஸ்டி திங்ஸ் கொஞ்சம் பேடா இருக்கு. பின்னாடி இருந்தும் அந்த டெத் நைட் வந்துட்டு அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கு. அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு கடவுளோட பவர்னால இவங்க வந்துட்டு பழையபடி மாறி இருந்தாலும் இந்த கரப்ஷன் வந்துட்டு போகல அப்படின்னா இந்த கேட்டோட ட்ரீம் இருந்துட்டு இந்த குயின் கிட்ட இருந்து தான் ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு. சோ நான் அந்த குயினை வந்துட்டு ப்ராப்பரா கிரீட் பண்ண அப்படின்னா இந்த ட்ரீமும் இருந்துட்டு நேச்சுரலா ஒரு முடிவுக்கு வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குயினை வந்துட்டு கொல்றத வந்துட்டு அவன் பாஷையில சொல்றான். அப்பதான் அந்த ஜெனரல் நைட் இருக்காரு இல்லையா, அவர் இருந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அட்டாக் பண்ண வரப்ப ஹீரோ வந்துட்டு அதை பிளாக் பண்ணிடுறான். அப்ப சைட்ல இருந்து இன்னொரு டெத் நைட் இருந்துட்டு அட்டாக் பண்ண வரப்ப ஹீரோ வந்துட்டு இந்த ஜெனரலை வந்துட்டு தள்ளி விட்டுட்டு அவனோட ஸ்வாட வச்சு அவங்களோட வெப்பனை இருந்துட்டு தடுத்துறான். இது வந்துட்டு 1v1 தானே. அப்படி இருக்கிறப்ப இன்னொருத்தன் வரான், நீ வந்துட்டு ஒரு நைட்டோட ஹானரை இருந்துட்டு பிட்ரே பண்ண பாக்குறியா அப்படிங்கிறப்ப அந்த ஜெனரல் இருந்துட்டு நான் ஹானரெல்லாம் பிட்ரே பண்ணி ரொம்ப காலமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய 100 அட்டாக் பண்ண வரப்ப நீங்க எல்லாருமே எல்லா சைட்ல இருந்துமே அட்டாக் பண்ண வந்தீங்க அப்படின்னா என்ன பிளாக் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு அட்டாக் பண்ணா ஒரு 100 இருந்துட்டு தடுத்துருது. இன்னொரு 100 இருந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அட்டாக் பண்ற மாதிரி இருக்கா. ஆனா ஹீரோ வந்துட்டு அதோட தலையை புடிச்சு நிறுத்தி அங்க கீழே அடிச்சிடறான். அவன் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறானா அந்த ஜெனரல் இருந்துட்டு ஸ்ட்ராங்கா தான் இருக்கான். பட் இவன் வந்துட்டு 100 மாறி இருக்கான் அப்படின்னா கண்டிப்பா அவன் வீக்கா தான் மாறி இருக்கணும். அது காரணம் நீ வந்துட்டு உன்னோட ஹானரையும் பிரைடையும் வந்துட்டு கை விட்டுட்ட, உன்னால எதையுமே ப்ரொடெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட ஹோலி ஸ்வாட் இருந்துட்டு தரையில குத்தி அவனோட ஹோலி பவரை வெளியே வர வைக்கிறப்ப அந்த ஜெனரல் நைட் இருந்துட்டு மை குயின் அப்படின்னு கத்துறப்ப ஹீரோ வந்துட்டு அதிகப்படியா அவனோட அந்த ஹோலி பவரை வர வச்சு எல்லா டெத் நைட்டையுமே அந்த ஒரே மூவ் மூலியமா தோக்கடிச்சு போட்டுறான். அப்ப அந்த ஜெனரல் நைட் இருந்துட்டு வெறும் ஒரே ப்ளோல நீங்க வந்துட்டு எல்லா ராயல் பாடி கார்ட்ஸ் டிஃபீட் பண்ணிட்டீங்களா கிங் லயன் ஹார்ட் அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு இந்த வழியை தரக்கூடிய ட்ரீம்ல இருந்து நீ இப்ப எந்திரிக்க போற அப்படிங்கிறப்ப அந்த ஜெனரல் நைட் இருந்துட்டு நாங்க அப்படின்னு என்னமோ சொல்ல வரப்ப ஹீரோ வந்துட்டு இந்த ஏன் உன்னால கூட இந்த ட்ரீம்ல இருந்து வேக்கப் பண்ண முடியல, நீ வந்துட்டு இந்த அப்சர்டான ஃபேண்டசிலேயே காலம் முழுக்க வாழ போற ஃபூலிஷ் நைட் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண போயிட்டு தான் இதோ ஒன்னு ஸ்ட்ரேஞ்சா இருக்கே. ஏன்னா எல்லாருமே இருந்துட்டு ஒரு விஷயத்துல இருந்து நம்பிக்கை இல்லாம போகலாம். பட் ஒருத்தவங்களோட அப்போசல்ஸ் இருந்துட்டு கண்டிப்பா விசுவாசத்தை வந்துட்டு இழக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த நைட் இருந்துட்டு எதுக்காக அந்த குயின் இருந்துட்டு கொல்ல சொன்னாங்க. பெர்ஹாப்ஸ் இந்த குயின் இருந்துட்டு அப்ப வில்லன் இல்லையா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு சரி இப்ப சொல்லு நீங்க வந்துட்டு என்ன பண்ணிருக்கீங்க இந்த குயினுக்கு அப்படின்னு கேக்குறப்ப அந்த ஜெல்டர் நைட் இருந்துட்டு அவங்க டீமன் கூட ஒரு டீல வந்துட்டு போட்டாங்க அப்படிங்கிறப்ப இதுக்கு முன்னாடி இவங்க எல்லாருமே டிஃபீட் ஆயிட்டு குயின் இருந்துட்டு அங்க அவங்களோட அரியாசனத்துல டிஃபீட் ஆகி இருக்கிறப்ப ஒரு டீமன் வந்துட்டு குயின் உன்னோட தைரியம் வந்துட்டு ரொம்பவே அட்மைரபிளா இருக்கு, உன் கூட வந்துட்டு நான் ஒரு டீல் போட்டுக்கிறேன், எங்களோட கரப்ஷனோட ஒரு சிறு பகுதியை வந்துட்டு உன்னோட உடம்புல வச்சுக்கோ, அது மூலியமா ஒரு 100 வருஷத்துக்கு இந்த கிங்டமோட கொலாப்ஸ் இருந்துட்டு நீ ரிலீவ் பண்ணலாம், நீ மட்டும் அது மூலியமா கரப்ட் ஆகாம இருந்த
இருந்த அப்படின்னா நான் உன்னோட மக்களை வந்துட்டு காப்பாத்துறேன் அப்படிங்கிறப்ப அந்த குயின் வந்துட்டு ஆல்ரெடி கொலாப்ஸ் ஆகிற நிலைமையில இருந்தனால அவங்களால அக்செப்ட் பண்ணிக்கிறத தவிர வேற எந்த வழியுமே யோசிக்க முடியல. ஈவன் அது வந்துட்டு ஒரு டீமனோட ட்ராப்பா இருந்தாலும் அதுக்கப்புறம் 5 வருஷம் கழிச்சு அந்த மக்கள் எல்லாருமே கரெக்ட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வந்துட்டு எனக்கு இப்பதான் ரொம்ப ரெஃப்ரெஷ்டா இருக்குது, எதுக்காக எல்லாருமே என்ன அவாய்ட் பண்றாங்க, அது வந்துட்டு எனக்கு செம்ம கடுப்பாகுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நிறைய என்லெஸ் பிளஷர்னாலையும் டார்ச்சர்னாலையும் நிறைய கரப்டடான பீப்புள் இருந்துட்டு அவங்களோட மைண்டே இருந்துட்டு இழக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப டேல வந்துட்டு இந்த குயின் வந்துட்டு டீமன் வந்துட்டு இவங்களோட மக்களை ஸ்லாட்டர் பண்றதா பார்க்க வேண்டியது இருந்துச்சு. அதே நைட் டைம் இந்த கரப்ட் ஆனவங்க எல்லாம் பேசுறது இந்த குயின் வந்துட்டு கேட்க வேண்டியதா இருந்துச்சு. அப்பதான் நான் வந்துட்டு என்ன பண்ணிட்டு என்னோட கிங்டம்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு புரிய ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ஏதோ மேனேஜ் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் அவளோட ஆப்போனன்ட் அப்படிங்கிறது கிரேட் டீமன் ஆஃப் பிளஷர். டீமனோட ட்ராப் அப்படிங்கிறது போத் கிராஃப்டியாவும் இருக்கும் தந்திரமாவும் இருக்கும். சோ அவ அக்செப்ட் பண்ண டீல்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு எந்த ஒரு லூப் ஹோலுமே அவளுக்கு கிடைக்கல. அவங்க வந்துட்டு தன்னோட உயிரை எடுத்தும் இந்த டீமோட கான்டாக்ட்ல இருந்து வெளியே வர முடியாது. ஏன்னா அவங்க அண்டர் வேர்ல்டுலயே இருந்துட்டு வாண்டர் ஆகிற ஒரு அண்டடா மாறிடுவாங்க. அதே இந்த 100 வருஷம் டீல் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருமே அந்த கரப்ஷனுக்கு வந்துட்டு சர்வெண்டா மாறிடுவாங்க. இதனாலேயே அவ வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா கிரேசியா வந்துட்டு மாற ஆரம்பிச்சா. அவளோட கிங்டம் இருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஃபால் ஆகுறத பாக்குறப்ப அவக்குள்ள அந்த கரப்ஷனோட ஒரு பகுதியை வந்துட்டு வச்சாங்கல்ல, அதுவுமே இருந்துட்டு வேலை செஞ்சு அவளோட உடம்பு மூலியமா மத்தவங்க வந்துட்டு செடியூஸ் ஆக ஆரம்பிச்சாங்க. 50 வருஷத்துக்கு அப்புறம் அவளோட ஒரு ராயல் நைட்டே அவளோட செடக்ஷனுக்கு வந்துட்டு உள்ளாகி ஆசைகள் அடக்க முடியாம அவளோட பெட்டுக்கே வந்துட்டு போயிட்டாப்ல. ஆனா அந்த ஜெனரல் வந்துட்டு அப்ப போட்டு தள்ளிட்டாரு. சோ அந்த ஜெனரலும் ஒரு டிசிஷனை வந்துட்டு மேட் பண்ணாப்ல. என்னது அப்படின்னா நம்ம வந்துட்டு அரைவா இருக்கிற யாராலையுமே குயினோட அந்த செடக்ஷனை வந்துட்டு தாங்கிக்கிட்டு இருக்க முடியாது. அதனால நம்ம எல்லாருமே நம்மளோட உயிரை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சோ குயினை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இவங்க எல்லாருமே தன்னோட உயிரையே எடுத்துக்கிட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி தன்னோட உயிரை எடுத்துக்கிட்டு அவங்களால மேலுலகத்துக்கு போக முடியாம அண்டடாவே இருந்துட்டு இருப்பாங்க. சோ இந்த 100 வருஷ கான்ட்ராக்டையும் முடிச்சு அந்த டீமனுக்கு எதிரா போறதுக்கும் குயினை ப்ரொடெக்ட் பண்றதுக்கும் இவங்க தன்னோட உயிரை எடுத்துக்கிட்டு அண்டடா மாறி இருக்காங்க. அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.